வாங்க மிஸ்டர் சதீஷ் குமார். ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. மார்க்கெட் என்னது ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இது ஈஸியா படிக்கலாம் இல்ல ப்ரோ. இது ஃபுல்லாவே அப் ட்ரெண்ட்லயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ பாருங்க. பிவிஎஸ் லோ மார்க் பண்ணுங்க ப்ரோ. எது பிவிஎஸ் லோ 52.5 இல்ல. ஓகே, குட். ஹை வந்து டாப்ல இருக்கிற ஹை. ஓகே, இப்போ இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ரீடெஸ்ட் எடுத்து ப்ரோ. என்ன அது எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளவு பர்சன்டேஜ்? 50% ரீடெஸ்ட் ப்ரோ. அத கண்டுபிடிக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, 50% தாண்டியும் கீழ போயிருக்கு. சோ அரௌண்ட் திஸ் லெவல், அத ஃபெப் லெவல் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ. எந்த லெவல்ல இருக்குன்னா கோல்டன் லெவல்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. மார்க்கெட் என்ன கரெக்ட்டா அந்த லெவல்ல நிக்குதா? ஓகே. சோ சி இந்த இடம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகக்கூடிய ஏரியா? திரும்பி ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஏரியா ப்ரோ. ரிவர்ஸ் ஆகலாம். ஏரியா என்னவா இருக்கலாம்? ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ எப்போ வேணா ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ வெல் ப்ரோ, என்ன ட்ரெண்ட் லைன் போடலாமா? போடலாம் ப்ரோ. கீழே இருந்து போடவா இல்லை இங்கேருந்தே போடலாமா? கீழே இருந்தே போடுங்க ப்ரோ. ரெண்டு ட்ரெண்ட் லைனா போட்டுக்கலாம். ஸோ மைனர் ட்ரெண்ட் லைன் போடலாமா இங்கேருந்து? ஓகே ப்ரோ. இப்போ என்ன கரெக்டா ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ப்ரோ. கரெக்டாக ட்ரெண்ட் லைன்ல ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு இது மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேலே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ். நெக்ஸ்ட் வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லி. ஸோ வீக்லியில் என்ன காமிக்குது? ஸோ வீக்லி லோ எது இங்க? வீக்லி லோ வந்து இப்போ கரண்டா இருக்கிறது தான் ப்ரோ. ஸோ கரண்டா இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? ஒரு வீக்லி லோவா சொல்லலாம். அண்ட் கீ லெவலாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லி லோ கரண்டா நிற்கிறது என்ன சொல்லலாம்? அழகா வீக்லி லோ. ஸோ வீக்லி லோ இங்க பிரேக் ஆன அமைதி. ஆனால் என்ன கேண்டல் பிரேக் பண்ணியிருக்கு? ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் ப்ரோ. ஸ்பின்னிங் டாப் நியூட்ரல் கேண்டல் தான் பிரேக் பண்ணிருக்காங்க. அதனால மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேல போறது ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மேல போகணும். இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை எது? 60க்கு மேல ப்ரோ. 60க்கு மேல. ஓகே, அதான் ப்ரோ. இந்த இடத்தை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும் ப்ரோ. இன்னும் மேஜரா ஒரு மேல போகலாமா? மேஜரா போலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் வந்தாச்சா? ஓகே ப்ரோ. சோ இந்த இடத்துல என்ன ஆகலாம்? ட்ரெண்ட் லைனை உடைச்சு அந்த மேல இருக்க ஹையும் உடைச்சாக்க கண்டிப்பா மேல போகும். மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டெய்லி போயிடலாம். டெய்லி போயிடலாமா? ஓகே. சோ டெய்லில என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் ஹையா உடைச்சிருக்கு ப்ரோ. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? கண்டிப்பா மேல போகலாம். பட் இது ஃபுல்லா இம்பல்ஸா? அதுக்கு ரீடெஸ்டும் எடுக்கலாம். அதுக்கு ரீடெஸ்டும் எடுக்கலாம்ல. ஃபுல்லா இம்பல்ஸ்னால 50% என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் எடுக்கலாம். ரீடெஸ்ட் எடுக்க. ரீடெஸ்டிங் லெவல் எது? அந்த நடுவுல ஒரு ஹை இருக்கு பாருங்க. இதுவா? அவ்வளவுதான். இந்த இடத்தை உடைச்சா இன்னும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகும் ப்ரோ. அதாவது எது வரைக்கும் போகும்? இந்த பிங்க் அந்த ஹை வரைக்கும் போகும். சோ இப்போ அத உடைச்சதுனா மேல. இந்த மைனர் ஹையை உடைச்சிருக்கு. கண்டிப்பா எது வரைக்கும் போகும்? எங்க போகும் டெஸ்டினேஷன்? அந்த ரீடெஸ்டிங் லெவல் வரைக்கும் போகும். சோ இந்த ரீடெஸ்டிங் லெவல் வரைக்கும் கண்டிப்பா போகும். இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, வெயிட் பண்ணலாம். கேப் இருக்கு. வேணாம், பக்கத்துல இருக்கு டார்கெட். சோ ஆமா ப்ரோ. நல்லா ஒரு இம்பல்ஸ் ரீடெஸ்ட் கொடுத்து மேல போகுது. ஓகே, அந்த டார்கெட் வரைக்கும் 1:1 வருமா ப்ரோ? வெச்சு பாருங்க. 1:1 வந்து என்ன பண்றீங்க? என்ட்ரி எடுக்கறேன் ப்ரோ. 1:1 தான் எடுக்கிறேன். கண்டிப்பா 1:2. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னும் மேலே வரும். சோ 1:2 வச்சுப்போம். எப்பவுமே இந்த இடத்தையும் உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும் ப்ரோ. மேல போகும். இப்போ என்ட்ரி எடுக்காம, ஏன்னா ட்ரெண்ட் லைன்ல நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் என்னதான் ஆக போகுது? மேல தான் போகும். டெஸ்டினேஷன் நமக்கு தெரியல. மேல தான் போக போகுது. அதுக்கே நம்ம டிராவல் பண்ண போறோமா? ஓகே ப்ரோ. சோ அவ்வளவுதான். சோ இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? டார்கெட் ரன் பண்ணலாமா மார்க்கெட்? போலாம் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் 1:1 என்னாச்சு? ஹிட் ப்ரோ. ஹிட் 1:1 ஹிட்டா? எஸ் ப்ரோ. சோ இந்த ஹையும் உடைச்சா மார்க்கெட் என்ன ஆயிடும்? மேல போயிடும் ப்ரோ. உடைச்சிச்சா? ஓகே, அடுத்த ஆர்டர் போலாம் ப்ரோ. பை போலாமா? பை போலாம். ஸ்டாப் லாஸ் எது? அந்த பிரசன்ட் கேண்டலோட லோ. ஓகே. டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா? ஓகே ப்ரோ. என்ன ஆகல? பிரசன்ட் கேண்டலோட லோவா பிரேக் பண்ணல இன்னும். என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. விட்டு கீழ லெவலா? ஆமா ப்ரோ. நியூட்ரல் கேண்டல் பிரேக் பண்ணது. என்ன கேண்டல்? நியூட்ரல் கேண்டல். வெயிட் பண்ணலாமா? ஹோல்ட் பண்ணலாமா? வெயிட் பண்ணலாம் ப்ரோ. நியூட்ரல் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. இப்போ அடுத்த என்ட்ரி போடலாமா வேணாமா? ப்ரீவியஸ் ஹை என்ன உடைக்கல ப்ரோ. கொஞ்சம் மேல இன்னொரு கேண்டல் போலாம் ப்ரோ. இன்னொரு கேண்டல் போலாமா? ஆமா ப்ரோ. இப்போ போலாம் ப்ரோ. அடுத்த என்ட்ரியா? ஐநூறு பை போலாம். சேம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் ஆகி வச்சுக்கலாம். 1:2 ரைட்? எஸ் ப்ரோ. 1:1 என்னாச்சு? ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. வாவ். ஓகே ப்ரோ. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டாலே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிடலாம். ஓகே, டார்கெட் ஹிட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சதீஷ் ப்ரோ சொன்னார், ப்ரோ இந்த மார்க்கெட்டை ஈஸியாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ப்ரோ. ஏன்னா இது ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, ரைட்? எஸ் ப்ரோ. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் கிளியரான அப் ட்ரெண்ட் மார்க்கெட். பட் என்னதான் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஆனாலும் அந்த இடத்துல என்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ப்ரோ. ஸோ என்னதான் அப் ட்ரெண்ட் எந்த இடத்துல என்ட்ரி போடணுங்கிற ஒரு
பக்குவம் தெரியணும். என்னடா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நான் எங்க என்ட்ரி போகணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்த அழகா ஃபைன் பண்ணி அந்த இடத்த டினோட் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, ஈஸியா டிராவல் பண்ணாரு. அதுக்கேற்ற சூப்பரான டார்கெட். 6% 3 என்ட்ரி, 6% ப்ராஃபிட். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் சதீஷ் ப்ரோ. சூப்பர். ப்ரோ இப்ப இது பிரேக் பண்ணிருச்சு ப்ரோ. இப்ப உள்ள ஹை பிரேக் பண்ணிருச்சுல. சோ இதுக்கு பிறகு பை போலாமா? ஆமா. பட் இந்த ஹை வந்து என்ன ஹையை நோட் பண்ணாரு, எந்த இடத்துல நோட் பண்ணாரு? வீக்லி ஹையா? வீக்லி ஹை. ஓகே. வீக்லி ஹையை பிரேக் பண்ணிட்டான்னு பார்க்கணும்ல. வீக்லி கேண்டல் என்ன பண்ணல, க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? ஓகே அப் ட்ரெண்ட் போயிடும். ஓகே ப்ரோ. இப்போ பாருங்க வீக்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கல. நீ என்ன கரை ஹெட் அவுட் தாண்டி லோல க்ளோஸ் வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் பார்க்கலாம், இந்த டெய்லி லோ நம்ம நோட் பண்ணோம்ல, டேட்டா லோ நோட் பண்ணோம்ல, இதுதான் இப்போ லோ, ப்ரீவியஸ் லோ இதுவாயிடும். ஆமா ப்ரோ. ஆமா. இந்த இதை பிரேக் பண்ணதா என்ன வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதான்னு பார்க்கணும். இது உழுவ ஆரம்பிச்சா. ஸோ ஆக்சுவலி ஓகே ப்ரோ. கேப்டன் லைன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம்ல. ஸோ இப்போ மார்க்கெட் கரண்டா நிக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல கீ ஏரியாவா? ஆமா ப்ரோ. ஆமா. இந்த இடத்துல என்ன ஆகலாம், மார்க்கெட் அப்போர்ட் ஆகலாம். என்ன ஆயிடுச்சு, இந்த செல் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சா? ஆமா ப்ரோ. லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா அப் ட்ரெண்ட் தான். ஓகே ப்ரோ. உடைச்சிச்சு. என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்ட் மாடிஃபைடா. பட் இது மைனர் ட்ரெண்ட் உடைச்சிருக்கு, மேஜர் ட்ரெண்ட் டிராவல் பண்ணலாமா? பட் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது என்ன வருது, ஒரு இம்பல்ஸ் தான ப்ரோ. இம்பல்ஸ். சோ அதோட லோ எது? ஓகே ப்ரோ. இந்த இடத்துல நான் பார்க்கணும்ல, இந்த இடத்துலயும் பை ஆப்ஷன் கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல. ஓகே ப்ரோ. ஆனா இந்த இடத்துக்கு வராமலே என்ன பண்ணிருச்சு, ஹையா பிரேக் பண்ணிருச்சு. அப்ப மார்க்கெட் எங்க போகுது? அந்த ஹைக்கு போமா ப்ரோ? அந்த ஹை வரைக்கும் போமா? ஹையை தாண்டி போகும். கேக்குறேன்பா ரூம்ல 1:2 கேக்குறேன் ப்ரோ. மியூட் போடுங்க. 1:2 நம்ம இது வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணலாம், 1:2 வச்சுக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் லோவை என்ன பண்ணல மார்க்கெட் உடைக்கல. அடுத்தது இந்த ஹையை உடைச்சா ஹை என்ன ஆயிடுச்சு, ஒரு சப்போர்ட் ரியாக்ட் ஆயிடுச்சா? என்ன பண்ணலாம், டார்கெட் என்ன சேம் டார்கெட்டா? சேம் டார்கெட். என்ட்ரி என்ன ஆயிடுச்சு, ரெண்டுலயுமே ஹிட் ஆயிடுச்சு. நோய்ஸஸ் இன்னொரு என்ட்ரி கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன், இங்க இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ? போலாம். அடுத்து எங்க ஸ்டாப் லாஸ் அப்பா கீழே வச்சு. அது கீழே வச்சு. சி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது என்ட்ரி தான் என்ட்ரி கிட்ட. ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு என்ட்ரி கிட்ட ஆகல. ஆமா ப்ரோ. டார்கெட் என்ன சேம் டார்கெட்டா? சேம் டார்கெட். 1:2 வந்துருக்குயா. ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட்டா? ஆமா ப்ரோ. ஹிட் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேஜர் ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்கலாம் ப்ரோ. ஓகே. சரிடா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. 1:1 ஹிட்டா? எஸ் 1:1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பை என்ட்ரி கிடைச்சு என்ன பண்ணிருக்க அழகா? ஆமா மேல போயிருக்கான். சோ அப்புறம் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே அழகா ஃபார்மேஷன் பண்ணி கொண்டு போயிடலாமா? சோ ட்ரெண்ட் லைன் அழகா ஃபாலோ பண்ணி இங்க ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கானா ஐயா உடைச்சு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. நிறைய பேர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செல் என்ட்ரி போட்டவங்க என்ன இருக்கும், பெரிய லாஸ் ஆயிருக்கும். பாருங்க ப்ரீவியஸ் லோ அழகா அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்றோமோ மார்க்கெட் எப்படி டைரக்ஷன் கொடுக்கணும் அழகா என்ன பண்ணிருக்கு, ரெஸ்பெக்டபிள் பண்ணி மார்க்கெட் ஆனது என்ன ஆயிருக்கு, டிராவல் ஆயிருக்கு. ஸோ இதுதாங்க ட்ரெண்ட். அதாவது இதுக்கு பேர் தான் என்ன ட்ரெண்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட வே எங்க, மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்க ஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்றதா என்ன சொல்லுவீங்க, ட்ரெண்ட் அனலைசிஸ் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த இடத்துல தான் போக போறேன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறோம் அங்கங்கெல்லாம் என்ன பண்ணுவேன், எடுப்பேன். அதுதானே என்னோட வே. ஸோ அந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேங்களா, இதுதாங்க. ஓகேவா, சூப்பர் சதீஷ். சூப்பர்.